ஹே காய்ஸ், வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐ எம் பேக். என்னடா இவ்வளோ நாளாக காலம்னு பார்க்குறீங்களா? அத்திப்பட்டி கிராமம் மாதிரி சில பல வேலைகளுங்க, சில பல ஷிஃப்டிங்கள், சில பல எடிட்டிங்கள் நிறைய வேலை இருந்தனால என்னால் வர முடியலை. அதுவும் நான் வச்சுருக்க அந்த 2 குட்டீஸை வச்சுட்டு என்னால் மேய்க்கவும் முடியல. எப்படியாவது வந்தே ஆகணும்னு டெய்லி எடுக்கிறது எடிட்டிங் போடுறது ஷஃபி கேட்பாங்க, போயிட்டியா எடுத்துட்டியான்னு. ஆமாம், எனக்கு இருக்க 45 சப்ஸ்கிரைபருக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப பேக் வந்தேன். ஆக்சுவலாக அந்த ஃபியூ டேஸில் வந்து சில ப்ராடக்ட் மீஷோஸில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரைபாட் இது நம்ம சேனலுக்கு வந்து இது 3rd ட்ரைபாட் ஐ திங்க். இது ஆக்சுவலாக எதுக்காக வாங்கினேன்? கிச்சன் பர்பஸ்க்காக வாங்கினேன். நான் வச்சுருக்க ஒரு பெரிய ட்ரைபாட் வந்து என்ன ஆகும்னா, அது எல்இடி ஸ்க்ரீனோடு இருக்கும் அந்த லைட்டு. அதனால் டப்புன்னு அது கீழே விழுந்துருது. லைட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு எடுக்கிறதுக்கே ஸ்டாண்டிங்கில் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். செகண்ட் இன்னொன்று வந்து சின்ன செல்ஃபி ட்ரைபாட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். பட் ஆனால் அது என்னோடய ஃபோன் வெயிட் தாங்க மாட்டேங்குது, அது சரிஞ்சுது. அதனால தான் கிச்சன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த ட்ரைபாட் ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலாக என்னடா யூடியூப் சேனலுக்காக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே மினிமம் பட்ஜெட்குள்ளே தான் வாங்கினேன். 150, 100க்குள்ளே தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக இதில் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைபாட்டை வாங்கிட்டு 2 பக்கம் கிளிப்பு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவை புரியும். இதில் கலட்டிட்ட 3யும் எதை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் நான் இந்த ட்ரைபாட் டவுட்டில் தான் வாங்கினேன். சரி 150க்கு என்ன ஒர்த்தாக இருக்க போகுது. ஆக்சுவலாக நான் வாங்கின பழைய ட்ரைபாட் விட இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது மாட்டினதும் அது விழுந்துருக்கும் பாருங்கள், வெயிட் தாங்காமல். ஆஹா அப்படின்னு இந்த 2 கிளிப்பில் எனக்கு இந்த கிளிப்பில் ஃபோன் எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன், ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி கேட்ச் பண்ணிட்டேன். செட் ஆகிக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரோலிங் மூமெண்ட்லேயே எடுத்தேன். ஷஃபி வேறு இல்லையே, எப்போ நான் வாங்கினாலும் ஆகாவளி ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வேறு ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். ஆள் இல்லைன்னு ரொம்ப நேரம் புலம்பிகிட்டே இருந்தேன். அவங்க கடைக்கு போயிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரைபாட்டில் வச்சு ஓல்டு ட்ரைபாட்டு கூட சிங்க் கொடுத்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அப்படி ஸ்டாண்டிங்கில் வைக்கிறேன், வெர்டிக்கலில் வைக்கிறேன், ஹரிசாண்டலில் வைக்கிறேன், இருக்கிற 360 டிகிரிலே வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பழைய ட்ரைபாட்டோட ஒரு ஈக்குவல் பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை வச்சுட்டு அதில் வியூ எடுத்துகிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது. ஆனால் எல்லா குலசாமியும் கும்பிட்டுக்கணும், எங்கேயாவது டப்புன்னு உள்ளே விழுந்துடக்கூடாது சமைக்கிற பொருளுக்குள்ளே. அவரை தான் ஒன்றும் பண்ண முடியாது.